ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, என்னோடய சிஸ்டர் 2 பேரும் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னு சொல்லி திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நான் அலாரம் வச்சுட்டாங்க. நான் ரொம்ப நேரம் சொல்லிகிட்டே இருக்கேன், வேண்டாம் நாளைக்கு போக. அவங்க போயிட்டாலே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அவங்க இல்லாமல் இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம நாளைக்கு நம்ம தாட்டாட்டிக்கிட்டே இருக்கோம். இப்போ நாளைக்கு நாங்கள் கண்டிப்பாக கிளம்பிடுவோன்னு சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கும் ஊருக்கு போக விடக்கூடாது. அதுதான் நம்மளோட பிளான். அந்த பிளான் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் நான் நம்புகிறேன். இது நைட் எடுத்துகிட்டு இருக்கேன். அவங்க அலாரம் வச்சுருக்காங்க 7 மணிக்கு. அதை நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் கீழே விட்டுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்படி அலாரம் அடிக்கலைன்னா லேட்டாக தான் எழுந்திருப்பாங்க. அதை வச்சு நம்ம போகாமல் விட்டலாம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு லேட் பண்ணிடலாம். அமௌண்ட் போய் ஏடிஎம்மில் எடுத்து வந்துடுவாங்க. அதுவும் நம்ம போடாமல் பண்ணியாச்சு. அது நல்லபடியாக நடந்துச்சு. இப்போ அலாரத்தை போய் நம்ம ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு அவங்க எடுத்து வைக்கிறதெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லி வச்சுருவாங்க. எவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நம்ம இது எல்லாமே நம்ம அப்போ கழிச்சு போட்டுடணும். மடித்து வச்சுருக்கதெல்லாம் மடித்து வச்சுருக்காங்க. அப்படியே கழிச்சு போட்டுடலாம். நம்ம கழிச்சு மறுபடியும் மடிச்சுக்கிட்டோம். ஏன்னா நாளைக்கு நம்ம ஊருக்கு விடக்கூடாது. அவங்க ஃபோன் எங்க எங்க ஐயோ அப்பா, இங்கே பாருங்க 7 மணிக்கு 1, 7, 5, 7, 10, 7:30 வரை வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆஃப் ஐயோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டுறோம். எல்லாத்தையுமே நம்ம ஆஃப் பண்ண என்ன எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அவங்க எங்கே இருக்காங்கன்னு காட்டவா? எங்கள் அம்மாட்ட அம்மா அவளுங்க அப்படியே பேச வச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா கூட வெளியில் இருங்க காட்டுறேன். சரி, ஒரு ஹாய் சொல்லு. மஞ்சள் போட மாட்டாங்க. ஹாய் சொல்லு. மஞ்சள் போட மாட்டாங்க. மதிச்சு பேச. நான் தான் போன் சொல்லிட்டேன்ல. நீங்க சொல்லுங்கம்மா. குளிக்க வைக்கும்போது கண்ணம்மா போட்டுடுவாங்கல்ல. 12:30. ஆமா, மணி 12. நான் அடிச்ச மாதிரி. ஏய், நாளைக்கு என்ன அது ஊருக்கு போறோம். போக கூடாது. நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நான் ட்ரெஸ் எல்லாம் போய் பாரு எங்க எடுத்து வச்சிருக்கது. எடுத்து வச்சிருந்தா அவ்வளவுதான். நாளைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்க மேல உங்க மேல வீட்டுல இருந்தா மட்டும் அடிச்சு பிடிச்சுக்கிட்டு அடிக்கும். நாளைக்கு நீ 9 மணிக்கு எந்திரிச்சாதானே? ஏன் எங்களுக்கு 1க்கு 3 பண்டு கலாரத்துக்கு என்னங்க 1க்கு 3 பண்டு கலாரத்துக்கு நம்ம பிளான் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 10 hours later. சிரா 9 போட்டு வரது இல்லாம 8 கிளம்பியாச்சா? மணி என்ன எத்தனை மணி? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இவங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சுக்காங்க நான் காட்டுறேன். 8 மணிக்கு மணி பார்த்தீங்கன்னா 10 இவங்க எத்தனை மணிக்கு சொன்னாங்க? 7. எத்தனை மணிக்கு சொன்னாங்க? 7 ஆமாம் 7 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிடுவோம். 9 மணிக்கெலாம் பஸ் ஏறிடுவோம். நாங்கள் 10 மணிக்கெலாம் போயிடுவோம். அப்படி இப்படின்னு ஏறுமா அப்படி இப்படின்னு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்லாம் நிறையா போட்டாங்க. பட் நம்ம எதையுமே பார்த்திங்கன்னா நடத்த விடலை. இன்னும் ட்ரெஸ்ஸு கூட எடுத்து வைக்கல. இவங்க 10 மணிக்கெலாம் அங்கே போயிடுவாங்களா, அங்கே போயிடுவாங்களா எப்படி இன்னைக்கு போகிறாங்க. நாங்கள் அப்போ நான் என்ன ஐயோ
நான் என்ன சொல்றேன்னா எலெக்ஷன் முடிச்சுட்டு போங்க. ஏன்னா எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரே அப்படியே கும்பலாக இருக்கும். ரொம்ப க்ரௌடு இங்கே பார்த்தீங்கன்னா கும்பலாக இருக்கும். அப்படியே நல்லா இருக்கும் எலெக்ஷன் டைம்னா உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் பார்த்துட்டு போக முடியும்னு சொன்னால் ஒரு காலத்துல ஓட்டே போட முடியும். ஏன் 5 வருஷத்துக்கு ஒருக்க தாண்டி வரும். 5 வருஷத்துல நாங்க போட்டுருவோம். வர 5 வருஷம் நாங்க போட்டுருவோம். உங்களை ஓட்டு இப்போ யாரும் போட கேட்கல. ஆமா நீங்க ஓட்டு போட்டு தான் இங்க அங்க ஜெயிக்க போறாங்க. ஆமா டிஎம்கே தான் ஜெயிப்பாரு. நீ மூடு இது கும்பல்லாம் பார்த்துட்டு போல. ஊருக்குலாம் போக மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். வாங்க நாங்க பேக் பண்றது பார்க்கலாமா? பாய். சரி அவங்க பேக் பண்ணுறதெல்லாம் காட்டுறேன். அண்ணன் வந்து ஊருக்கு இன்னைக்கு நம்ம அனுப்ப போகிறது இல்லை. ஏமா ஏமா ஊருக்கு இன்னைக்கு ஆமா அதுங்க ஆசை என்ன வேணாலும் தான் பண்ணுவோம். அதுக்கு நம்ம எல்லாமே விட முடியுமா? அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு அனுப்ப போகிறது என் பேக் எடுத்துட்டு போறாளுங்க. எதுக்கு என் பேக் வை? என் பேக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். வை வாங்கி கொடுத்தது யார்? உங்க தாத்தா சொத்துல இப்போ வந்து அவங்க பேக் பண்ணுற வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். எப்படி எப்படி பேக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இன்னைக்கு ஆனால் நம்ம விட போகிறது இல்லை. அவ்வளோதான். நீ நினச்சிட்டே இருக்கணும் கனவுல. மணி 10 மணிக்கெலாம் அங்கே போயிடுவோம். இங்கே வந்துடுவோம். 9 மணிக்கு இங்கே கிளம்பிடுவோம். 11 மணிக்கு அங்கே போயிடுவோம். 10 மணிக்கு போய் சாப்பிடுவோம். பிளான்லாம் நல்லா இருக்கு. சரி பாப்பா என்ன நடக்குது. அடே இந்த லைட்டை போட்டு இந்த பேக்ல எடுத்து வைக்கிறதுக்கு என்ன ஒரு சண்டை. நீ தூக்கு நான் தூக்குன்னு கொண்டு போறது கூட. ஏமா கொண்டு போறது கூட பிரச்சனை இல்லை. தூக்கிட்டு போறது தான் பிரச்சனை. இங்க இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போகணுமேன்ற அறிவெல்லாம் இல்லை. தும்பிட்டே இருக்கு. ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னென்ன போடணுமோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இதுக்குள்ளார வளையல் தோடு நெக்லஸ் அன்னைக்கு ரம்ஜான் போட்டுருந்தது அப்படியே எடுத்துக்கிட்டோம். எப்பா இன்னும் 2 துணி வச்சு அதை வைங்கப்பா. உடஞ்சாலும் இதாயிரும். இன்னும் 2 3 துணி வச்சு நடுவில் வச்சு. இது லாஸ்டா போய் லாஸ்டா ஃபங்க்ஷன் அன்னைக்கு மாட்டிக்கிறது அதெல்லாம் முடியல. நான் அடிக்கிற 2 பேரும் மாத்தினதே ஒன்று வச்சு இதெல்லாம் நான் லாஸ்ட் அதான் வச்சுக்கோங்க. அதனால இந்த அடியில் எதுவும் நாங்கள் போய் எப்படி காலேஜ் போட்டு தான் எடுத்துவோம். இதுக்கு என்ன ஃபண்டு? அதனால இதுக்கு என்ன ஃபண்டு? இதா என்னோட கர்ச்சி எடுத்துக்கிட்டீங்களா 2 பேரும்? மறந்துடாதீங்க கர்ச்சி எடுத்துக்கோங்க. போய் ஸ்டாஃப் ஏதாவது அடிக்கோங்க. இந்த தனியாக வீடு தருவாங்க. நம்ம தெரியாது இல்லை இதுக்குள்ளே எடுத்து அவங்க வச்சு கொடுத்துறேம்மா. அது யாருக்கு என்னையா நேற்று எடுத்து பச்சு கட்டி மேலே போட்டாங்க. எங்கே சாப்பிட்றேன் சோஃபாவில் என்னமோ வச்சிருக்கல இன்னும் அது போட்டு நான் என்ன போட்டு போகிறது ரம்ஜான் மாற்றி போட்டுக்கிறா. நீங்கள் போகிறது வந்து ஃபாரின் போகிறப்ப இந்த வேலை பார்த்தாலே தான் லெகின்ஸ் சாரி கலர் எக்ஸ்ட்ரா இருக்குமா? இல்லை பார்த்து தான் எடுத்தோம். நாங்கள் அங்கே தான் இருக்கும். நானும் பிடிச்சனா பார்த்து தான் எடுத்தோம்.
நீ நிறைய ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்க. நீ வேற நான் இதை எடுத்து வச்சிருக்க. நைட்டி அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்க மாட்டேன். வேற ஏதாவது எடுத்துக்கோ. ஃபுல்லா டான்ஸா இருக்கேமா உங்களுக்கு. பரவாயில்ல, அங்கே தானே 2 3 நாளைக்கு நைட்ல மாதிரி ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டாலாம் போதுங்கிற. மித்ததெல்லாம்ப்பா எல்லாமே எடுத்துட்டீங்களா? எடுங்க எடுங்க டக்கு டக்குன்னு. கர்ச்சிப்பு எல்லாமே எடுத்துங்க. கர்ச்சிப்பில் ஒரு 2 3 எடுத்துக்கோங்க. எல்லாம் எடுங்க. மாத்தி மாத்தி தூக்கிடுவேண்ணா. சுதீர் ரெண்டெல்லாம் உன்னோட பேண்ட் எடு. சுதீர் இதுதானே பேண்ட் எது உங்களுக்கு வேணுங்களா? எனக்கு பல்லுன்னு ஒரு நைட் இருக்குங்க, அதை எடுத்துக்கலாம்ல. நைட் எடுத்து ஓகேடா. கொஞ்சம் கிட்ட நைட்டி போட்டோம்னா அப்புறம் ட்ரெஸ் மாற்றிக்கோங்கண்ணா. இனிமேல் அப்படியே தனியாக விட்டு பழக்கணும். கூடயே இருக்குதுங்க, ஒரு இடத்துக்கு போக வர அதுங்களாம் இது பண்ணுறதுக்கு பழக்கணும். துண்டை கொடுத்துறாது, அப்புறம் வச்சுக்கலாம் கிட்ட. இல்ல எது சொல்றியா உன் ஃப்ரெண்ட்? எக்ஸ்ட்ரா இல்ல. இந்த நைட் எடுத்துக்க வா, நான் வரேன். சரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த போட்டு தரேன். எதுக்கு இல்ல மாட்டேன். இந்த டிஷர்ட் எதுக்கு? எந்த டிஷர்ட் வேணா? புட்டு போடு, நிறைய இருக்கு. இது போட்டு பாரு. அது எடுத்து அந்த பேக்ல வச்சுக்கோ. ரொம்ப அமுத்தி அமுத்தி வச்சிருந்தேன். கொஞ்சம் வச்சுக்க, ரொம்ப செலவு பண்ணிட்டு. ஹலோ காய்ஸ், அவ்வளோதான், நான் கிளம்பிட்டோம். எங்கள் அக்கா பிளான்லாம் எல்லாம் ஊற்றிக்கிச்சு. நாங்கள் தான் கடைசியில் கிளம்புவோம். டைம் என்ன? டைம் வந்து 12. அவ்வளோதான், எல்லாத்தையும் பேக்கிங் ஆச்சு. பாய். பாய் சொல்லுமா. பத்திரம் கவனமாக இருக்கணும் சரியா? முதல் தடவை போய் விட்டுட்டு போகிறீங்க, கவனமாக இருக்கணும் சரிங்களா? தேவையில்லாத பேச்சு இது பண்ணிக்கிட்டு யாருக்குள்ளே அவங்க வெளியில் போய் சுற்றுறேன், தண்ணியில் இறங்குறேன், அது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது சரியா? வச்சுக்கிட்டீங்களா? கிளம்புங்க. பாய்மா. அம்மா இது நான் தனியாக போயிருக்கேன். நான் வெளில தரேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. இங்கிருந்து ராணி போல தங்கத்துல தேரா மனசு காட்டுற. பாய். கிளம்பு கிளம்பு, காத்துட்டோம். ஆமாம், அழுது கிளக்கிறாங்க. சொல்ல சொல்ல கேட்காம கிளம்புறங்க எருமா மாடு. எப்படியோ வந்து நம்ம டைம் வந்து 30 ஆச்சு. 12 மணிக்கு தான் கிளம்புறாங்க. சரி பாய் பாய். சரி நானும் வரேன், போங்க வந்துங்க ஏற்றி விட. ஃபஸ்ட்டாக நடந்துகிட்டே வந்துடுறேன். பாய். தங்கச்சிங்க பார்த்தீங்கன்னா சொல்ல சொல்ல கேட்காம 2 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் அவங்கள ஏற்றி விடுறதுக்கு நான் வந்து போகிறேன். எவ்வளோ வேணாண்டி நாளைக்கு போங்க அப்படின்னா சும்மா சொல்லிட்டு இருந்தாலுங்க போகிறேன் போகிறேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா கிளம்பி போயிட்டாளுங்க. சரி நம்ம போய் ஏற்றி விடலாம், தனியாக போகிறாளுங்கள்ல, அதனால சரி நான் போய் ஏற்றி விட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அம்மாட்ட. அவங்க பஸ் ஸ்டாண்டு போகணும், நம்ம போய் பெரிய பஸ் ஸ்டாண்டில் போய் நான் ஏற்றி விட்டு வந்தாரேம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போம் என்னண்டு. பஸ்ஸு கூட ஏறல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜூஸ் வேணும். ஃப்ரூட் மிக்ஸ் உனக்கு
பஸ்ஸு கூட ஏறல. இன்னும் என்னென்னலாம் அடுத்தடுத்து வாங்க போகிறது. ஃப்ரூட் மிக்சருக்கு ஸ்டா போட்டு குடிக்குது. கொண்டா இன்னைக்கே போட்டு இவ்வளோ வெயில் போய் ஆகணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறி கொண்டு போய் அவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விடுறதுக்காண்டி கிளம்பியாச்சு. வாங்க அடுத்தடுத்து பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இப்போ இறங்கியாச்சு. சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் சரி பாய். ஏய் ஏய் பாய். எங்கே போகிற குதிரை நம்ம தான் குதிரை. அவங்க அவ்வளோதான் அவங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு நம்ம அந்த அம்மாக்காண்டி நுங்கு வாங்கிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. நம்ம இங்கிட்டு வரக்குள்ள அவங்க பற்றி நாங்கள் போயிடுவாங்க. சரி அவங்க போன பிறகு நான் அவங்க கால் பண்ண சொல்லிடுவோம். அவ்வளோதான் நம்மளை பற்றி நான் வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப சரிம்மா. ரொம்ப பார்த்தீங்கன்னா கவலையாக இருக்கும். என்னோட தங்கச்சிங்க 2 பேருமே ஊருக்கு போயிட்டாங்க. அங்கே பாருங்களேன், வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அப்படியே வீடே பார்த்திங்கன்னா ஒரு அமைதி மயமாகவே இருக்குது. நான் வந்து 3 நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது இருக்கணும்னு சொல்லி இருக்க வச்சேன். 4வது நாள் பார்த்திங்கன்னா என்னால் தாட்டாத்தவே முடியல. கிளம்பிட்டாளுங்க, என்னே போ நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி. அங்கே எல்லாம் லீவ் விட்டாங்களா, பிள்ளைங்களாம் இருக்காங்க. ஐயோ உடம்பு முடியல, பிள்ளைங்களாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாளுங்க. என்னை வந்து நினச்சே பார்க்கல. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு அக்கா அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டு நீங்கள் போகலாமா சொல்லுங்கள். மனசே வந்து கஷ்டமாக இருக்குது. அவளுங்க வேறு சொன்னாளுங்க, நீ வந்து ரொம்ப நடிக்காத, அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரிலாம், அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தால் வீடியோ எங்கே எடுத்து நீ போடு, போஸ்ட்டு போடு, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப 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 என் தங்கச்சியை வந்து மிஸ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ஒருத்தவங்க கூட இருந்துட்டு இல்லைன்னும் போது யாருக்காக இருந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பாருங்களேன், வீடியோ பார்த்திங்கன்னா அப்படியே அமைதியாக இருக்குது. அவங்க இருந்தால் எதாவது சண்டை போட்டுட்டு கத்திட்டு பேசிகிட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ அவ்வளோ அமைதியாக இருக்குது. நானும் அம்மா மட்டும்தான் இருக்கோம். உண்மையாலுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சஃபிரா. மிஸ் யூ ஸோ மச். உங்கள் அக்கா அழுகிறேன் நீங்கள் இல்லாமல். சீக்கிரம் வந்துடுங்க. சீக்கிரம் நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன். இன்னொரு 2 டேஸ்லேயே வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்துடுவேன். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு அவங்க இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog வந்து நம்ம பார்க்குறோம். நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இதோடு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.